Hello guys, welcome to my channel The Priya Life. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. இன்னைக்கு நைஸ் ஈவினிங் சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு மோர் ஸ்பெஷல் ஈவினிங் ஆக்சுவலி. ஆஹா எல்லா எபிசோட்ஸும் நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணி தான் எடுக்கணும்னு நினைப்பேன். பட் இது வந்துட்டு டிஃபால்ட்டாவே ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் டுடே இஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் பர்த்டே. எஸ், ஐயோ பாவம். இன்னைக்கு நான் அவருக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்ல, பட் அவருக்கு சர்ப்ரைஸ் என்ன இது நான் பண்ணதே கிடையாது. எப்பவுமே யூஸ்வலா பர்த்டே எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், வெளியில இருந்து கேக் ஆர்டர் பண்ணுவேன். ஒரு ஸ்பெஷல் டிசைன்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயத்துல நான் வந்துட்டு ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி ஸ்பெஷல் டிசைன்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இன்னைக்கு நான் கேக் பண்ணதுனால அதுவே பெரிய ஸ்பெஷல் இல்லையா? மூவ் பண்ணு பேபி. இன்னைக்கு நானே கேக் பண்ணி அவரை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோலி முடிச்சு. கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இவன்ட்ட நான் எப்படி தப்பிக்க போறேன்? ஓகே, சோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஜஸ்ட் சாக்லேட் கேக் பாவ் பாஜி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஆல்ரெடி பண்ணிருக்கேன். சோ இப்போ வந்துட்டு பாவ் பாஜி அண்ட் கேக் இதுதான் பண்ண போறேன். பல்லு ஈஸியா சிம்பிளா முடிக்கலாம் பிகாஸ் நமக்கு டைமும் கம்மியா இருக்கு. நான் கிட்ஸ பார்க்குக்கு வேற எடுத்துன்னு போகணும். சோ அவர் வரதுக்கு முன்னாடி பண்ணி முடிக்கணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ 4 o'clock 5:30 அவர் வந்துருவார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி முடிக்கணும். அதனால as soon as possible என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண போறேன் நான். ஓகே, சோ இப்போ வந்துட்டு சாக்லேட் கேக்குக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு எக்கை இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, திஸ் இஸ் அ பியூர் நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இந்த 1 எக்ல half cup ஆஃப் சுகர், half cup ஆஃப் பட்டர். ஓகே, இதுல இன்னொரு half cup மில்க். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்னா போட்டு கலந்து மெல்ட் ஆயிடுது. இப்போ இதுல வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஐ நீட் அ சீப். ஓகே, ஸோ 1 whole cup ஆஃப் மைதா. நான் மைதால தான் பண்றேன். ஸோ 1 whole cup ஆஃப் மைதா, half cup ஆஃப் கோகோ பவுடர், half teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர், half teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா, a pinch of salt. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்புறம் நம்ம இது வந்து ஒரு பேக்கிங் பேன்ல போட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த பேக்கிங் பேன்ல நான் வந்துட்டு பேக்கிங் ஷீட்ஸ் போட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த கேக் ரெடியா இருக்கு. இது இப்போ நான் பேக் பண்ணி எடுக்க போறேன். இதை பேக் பண்ற டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 180 டிகிரில 45 to 50 minutes பண்ணணும். இந்த டைம்ல நான் வந்து 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று பாவ் பாஜிக்கு அந்த பாஜி மசால் பண்ணி வைக்கலாம். இதுக்கு மேல கோட்டிங் கொடுக்கறதுக்கு சாக்லேட் சாஸ். ஓகே, அதுவும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் டு இட். இப்போ கேக் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம சொன்ன மாதிரி பாபாஜி மசால் அண்ட் தென் சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் குக்கர்லயே பண்றேன். ஸோ குக்கர்ல 2-3 விசில்ஸ் விட்டா ஈஸியா ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ லெட்ஸ் டேக் சம் பட்டர். இதுல பட்டர் போறோம். டப்புனு இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஜீரா, கொஞ்சம் நிறைய ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நமக்கு தேவையான மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா பண்ணி வைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஸோ ஜிஞ்சர், கார்லிக், டொமேட்டோ இது 3ம் போட்டு ஒரு பியூரி எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு இந்த ஆனியன் மேல போட்டுடலாம். நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட் சும்மா குட்டி 2 teaspoons ஆஃப் cumin பவுடர், 1 teaspoon ஆஃப் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் இது காஷ்மீரி சில்லி. இது கொஞ்சம் நேரம் குக் ஆட்டும். ஸோ இதுல நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம், நெக்ஸ்ட் காலிஃப்ளவர், கொஞ்சமா பீட்ரூட் கலருக்காக, அதுக்கப்புறம் மெயின் பொட்டேட்டோ அண்ட் பீஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதுல வந்துட்டு சால்ட் டு டேஸ்ட். ஓகே, சால்ட். மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பாவ் பாஜி மசால். ஸோ 1 teaspoon ஆஃப் பாவ் பாஜி மசால். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதுல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மேஷ் பண்ணா மசாலா டன். இப்போ எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, 12 minutes டு கோ. இப்போ நம்ம வந்து சாக்லேட் சாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க 1 cup மில்க் வச்சிருக்கேன். இந்த மில்க்ல நம்ம வந்துட்டு ஒரு half cup ஆஃப் கோகோ பவுடர். ஓகே, half cup சுகர், small pinch of vanilla essence, 1 teaspoon of cornstarch.
டீஸ்பூன் இல்லை, அது ஆக்சுவலி டேபிள் ஸ்பூன். ஓகே, இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா we will add the main ingredient. என்னதுன்னா பட்டர். See, chocolate is ready. ஒரு 5 minutes இது கொதிக்கட்டும். நம்ம வந்து பட்டர் போட்டுடலாம். 5 minutes later. ஸோ இதுல பட்டர் போட்டாச்சு. ஓகே, எஸ், இப்போ முடிஞ்சிட்டு we will take the cake. எஸ், ரெடி. இது அப்படியே நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய சாக்லேட் சாஸ் இருக்கு. கொஞ்சம் சாக்லேட் சாஸ் எடுத்து One eternity later. ஸோ இது எல்லாமே ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம், ஒரு 15 to 20 minutes. ஸோ தட் இந்த சாக்லேட் சாஸ் கொஞ்சம் டைட் ஆயிடும், அப்போ இன்னும் நல்லா இருக்கும் கேக் கட் பண்ணது. இப்போ வந்துட்டு இந்த பாவ பாஜி 3 whistles விட்டேன். 3 whistle விட்டு ரெடி ஆயிடுது. எல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா மேஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுது. இப்போ பாவு ரெடி பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த சதுப்பா, கம் இன்சைட். சர்ப்ரைஸ்! ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் சதுப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்படி இருக்கிறது சத்துப்பா? இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா நான் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். ஓகே, கேக் உங்களுக்காக பண்ணிருக்கேன், சிரிக்காதீங்க. ஓகே, உள்ளுக்குள்ள கதறிட்டு இருக்கேன், வெளியில அழுக கூடாது. பாபாஜி பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்தாங்க பாஜி எடுக்கிறதுக்கு ஸ்பூன். ஓகே, மை ஃபிங்கர். நிஜமா நைஸா? ஓகே, ஸோ நிஜமா நைஸ்னா நிஜமாவே நைஸா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் அதில் போய் சொல்ல மாட்டேன். ஓஹோ. ஸோ ஓகே, இன்னைக்கு என்னோட எபிசோட் ரொம்ப 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 ஸ்பெஷலா முடிஞ்சிட்டு என் ஹஸ்பண்ட்காக நான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய். கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye. Ta-da.